ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கீ செயின் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சீக்கிரமே கூட பண்ணிடலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா இதை நீங்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா கூட யூஸ் பண்ணலாம். அந்த பட்டர்ஃப்ளை கீ செயின் எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் இந்த பட்டர்ஃப்ளை கீ செயின் பண்றதுக்கு 2.5 mm ஹூக் சைஸ் தாங்க ஃபாலோ பண்ண போறேன். நீங்க வந்து 2 mm ஆர் 3 mm உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஹூக் வேணாலும் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் yarn எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இன்னும் இந்த ரவுண்டுக்குள்ள நான் மொத்தம் 15 டபுள் க்ரோஷெட் பண்ண போறேங்க. மொத்தம் 16 டபுள் க்ரோஷெட். அதுல ஒன்று வந்து நம்ம இந்த 3 செயினை கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 15 டபுள் க்ரோஷெட்டும் இந்த ரவுண்டுக்குள்ள போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷெட்டும் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்டா ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதுல 3rd செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ண போறேங்க. அதனால இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 2 டபுள் க்ரோஷெட்டுக்கு நடுவுல தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டா போட்டோம் பார்த்தீங்களா, அது 2க்கு நடுவுல தான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். அதனால அந்த இடத்துல நான் வந்து இந்த பீச் கலர் yarn வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ்ல இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 டபுள் க்ரோஷெட். அதுல அந்த 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ ரிமைனிங் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு திருப்பி அதே ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷெட். அதாவது ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் 3 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட்டுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பேஸ்லயே பண்ணக்கூடாது. அடுத்த இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இதுல பண்ணணுங்க. அடுத்த இந்த ஸ்பேஸ் வருமா, இதை விட்டுட்டு இது இந்த ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷெட், 2 செயின், அகைன் 3 டபுள் க்ரோஷெட்.
திரும்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்பேஸ விட்டுறணும். அதுக்கு அடுத்ததுல. இந்த மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாவே பண்ணணுங்க. நான் ஃபுல்லாவே பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த மாரி ஃபுல்லாவே போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டா ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அதுல டாப்ல இருக்க அதாவது அந்த 3வது செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கலர் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டா அந்த பார்டர் கலர் வந்து நம்ம குடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த செயின் 2 போட்டோம் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் நான் வந்து இப்போ ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன். அதனால அந்த இதுல வந்து நம்ம யான ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் குரோஷெட்டுக்காக. நான் வந்து மொத்தம் 4 டபுள் குரோஷெட் போட போறேங்க. இந்த 3 செயினோட சேர்த்தா 5. நான் இது சேர்க்காம 4 டபுள் குரோஷெட் போடுறேன். 1 போட்டுட்டேன், 2வது போட்டுட்டேன். இப்போ 3வது லாஸ்ட் ஒன். 4 மொத்தம் 5 டபுள் குரோஷெட் பண்ணணுங்க. 5 டபுள் குரோஷெட் அதாவது அந்த 4 டபுள் குரோஷெட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின் போட்டோம் பாத்தீங்களா? இதுல வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து பைகாட் ஸ்டிட்ச் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு திருப்பி இதே ஸ்பேஸ்ல 5 டபுள் குரோஷெட் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த கார்னர் வந்து நல்லா கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்றேன். இல்லனா நீங்க ஒரு 2 செயின் போட்டுட்டு கூட நீங்க அப்படியே இந்த இத வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து அந்த பைகாட் ஸ்டிட்ச் பண்றதுக்கு வந்து காரணம் வந்து இதுதாங்க. இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுலயும் பண்றதுக்கு. அதுக்காக தான் இப்படி பண்றேன். திருப்பி இந்த ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா 5 டபுள் குரோஷெட் போட்டுட்டு அஞ்சு போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு திருப்பி அகைன் அதே ஸ்பேஸ்ல 5 டபுள் குரோஷெட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாவே நீங்க வந்து பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாவே பண்ணிக்கோங்க. 5 டபுள் குரோஷெட் போடணும். திருப்பி 3 செயின் போட்டு ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு திருப்பி அதே ஸ்பேஸ்ல 5 டபுள் குரோஷெட் போடணும். இதே மாதிரி எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லயும் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த எண்டு வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டேன். இப்ப போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டா ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அதுல இந்த 3 செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஃபோல்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப் கிடைக்குங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் செயின்ஸ் வந்து போட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த மாதிரி கொஞ்சம் செயின்ஸ் போட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா வரணுங்க. ஸோ எனக்கு இன்னும் வரல. அதனால நான் இன்னும் 2 செயின் போட்டுக்கிறேன். 1 செயின் போட்டுக்கிறேன். மொத்தம் 17 செயின் எனக்கு கரெக்டா வருதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்ம வந்து ஒவ்வொரு யான் எடுத்திருப்போம். ஒவ்வொரு யானுக்கு தகுந்த மாதிரி இந்த செயின்ஸ் வந்து மாறுபடுங்க. அதனால நீங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் செயின்ஸ் போட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃபோல்ட் ஆகணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டா போட்ட செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த யானை வந்து இதுல உள்ள விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டர்ஃப்ளைக்கு அந்த ஆண்டனா மாதிரி இருக்கும்ல, அது வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் கூட நீங்க போடலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி கொஞ்சமா யான் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த எட்ஜ்லயும் இந்த லாஸ்ட் எட்ஜ்லயும் ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க. இங்க ஒரு நாட்டு, அதே மாதிரி 2 கார்னர்லயும் நாட் போட்டுட்டு
இதை வந்து இந்த பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சென்டர்ல கொடுத்து அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க க்ளூ கன் போட்டு கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிட்டாலும் ஓகே, இல்லைன்னா இதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கீரிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கார்னரில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.